ஹாய் விவர்ஸ் விபி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையலில் இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மதியம் வடித்த சாதம் எனக்கு மிஞ்சிடுச்சு. அதில் எப்படி நான் தக்காளி சாதம் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சாப்பாடு சூடாக தான் வடிச்சிருக்கீங்கனாலும் அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். வாங்க பார்க்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம், கசகசா எல்லாமே சேர்த்த பட்டை பாக்கெட் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஒரு பாக்கெட் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பொன்னிறமாக வந்தோடனே 3 தக்காளி, பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்குறேன். நம்ம போட்ட தக்காளி ஃபுல்லாக நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம வதக்கும் போது லைட்டாக அமுக்கி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எவ்வளோ உரப்பு சேர்த்துக்குவீங்களோ அந்த அளவுக்கு போடுங்க. 1/4 ஸ்பூன் கறி மசால் தூள். இப்போ எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு கொஞ்சோண்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா நான் கொதிக்க விட்டுக்க போகிறேன். நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச சாதத்தை இதோடு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். நான் இந்த அளவுக்கு சாதம் எடுத்துருக்குறேன். அதனால் இந்த அளவு நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கூட கொஞ்சம் அளவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் அளவு கூட்டிக்கோங்க. அவ்வளோதான். மீதமான சாப்பாடை வச்சு நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.